ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹா. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 22/3/2025 பங்குனி மாதம் 8ஆம் நாள், ஸ்ரீ குரோதி ஆண்டு, சனிக்கிழமை, உத்தராயணம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை, மாலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:20க்கு. கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று அதிகாலை 1:07 வரை, சப்தமி பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று இரவு 11:58 வரை, மூலம் பின்பு பூராடம். நாமயோகம் இன்று பிற்பகல் 2:56 வரை, வியதிபாதம் பின்பு வரியான். கரணம் இன்று அதிகாலை 1:07 வரை, பவம் பின்பு பிற்பகல் 1:25 வரை, பாலவம் பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:19 வரை, அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று இரவு 11:58 வரை, கிருத்திகை பின்பு ரோகிணி. நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண், ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி ரிஷப ராசி. இரவு 11:58 வரை கார்த்திகை பின்பு ரோகிணி. இன்றைய நாளுக்கான பண்டிகை திருவள்ளரை ஸ்ரீ ஸ்வேதாத்ரிநாதர் காலை அன்ன வாகனம், இரவு யானை வாகன உலா. திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் பவனி வரும் காட்சி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ பைரவ பெருமானை வழிபட கர்ம வினைகள் குறையும். காலபயம், யமபயம், மரணபயம், நோய் பயம் முற்றிலுமாக தீரும். ஸ்ரீ கால பைரவருக்குண்டான வழிபாடு இரவு நேரத்தில் செய்வது விசேஷம். அதிலும் 7 மணிக்கு மேல் தீபங்கள் ஏற்றி தூபதீப ஆராதனைகள் செய்வது நல்லது. சனிக்கிழமை தினத்தில் தேய்பிறை அஷ்டமி வருவதால் சகல நன்மைகள் சித்திக்கும். செய்யக்கூடிய பூஜா பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். வினைகள் அகலும். ஊழ்வினை, கர்மவினை, பழவினை, பாழ்வினை, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அனைத்து விதமான வினைகளும் தீர மேற்கூறியபடி சில காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வது அல்லது ஓம் ஸ்ரீ கால பைரவாய நமக என்று சொல்லி விரதங்களிலிருந்து அனுஷ்டித்து செய்தால் முழுமையான பலனை நீங்கள் பெற முடியும். விரதாதி விசேஷங்கள் அஷ்டமி திதி. ஓம் ஆபத்தாரனாய அஜாமில பந்தனாய துஷ்ட நிகிரகாய சிஷ்ட பரிபால ஸ்வரூபாய மம தாரித்ரிய துக்க தகனாய மம பாப கோப சல்லிய தோஷ நிவர்த்திகராய தன ஆகர்ஷணாய ஸ்வர்ணாகர்ஷணாய சகல காரிய அனுகூல சித்திகராய சகல சத்ரு தோஷ நிவர்த்திகராய ஓம் ஸ்ரீ வடுக பைரவாய நமக. ஓம் ஸ்ரீ கால பைரவா போற்றி. ஓம் கல்பாந்த பைரவா போற்றி. ஓம் குரோத பைரவா போற்றி. ஓம் கபால பைரவா போற்றி. ஓம் சம்ஹார பைரவா போற்றி. ஓம் சண்ட பைரவா போற்றி. ஓம் உக்ர பைரவா போற்றி. ஓம் தன ஆகர்ஷண பைரவா போற்றி போற்றி என்று வழிபட்டால் நல்லது. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? வாகன பழுதுகளை சீர் செய்ய நல்ல நாள். புதிதாய் உருவாக்குவதற்கு நல்ல நாள். ஸ்திரமான நாள். எதை செய்தாலும் அந்த வேலைகள் நிரந்தரமாக இருக்கும் என்பது ஐதீகம். பரிகார பூஜைகள் செய்யலாம். கோவில்களுக்கு செல்லலாம். நவகிரக தோஷங்கள் விலக வழிபாடுதலை செய்யலாம். மருந்துண்ணுவதற்கு ஏற்ற நாள். விதை விதைக்க நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 7:46 முதல் 9:30 வரை மேஷ லக்னம். 9:31 முதல் 11:33 வரை ரிஷப லக்னம். 11:34 முதல் 1:44 வரை மிதுன லக்னம். 1:45 முதல் 3:53 வரை கடக லக்னம்.
3:54 முதல் 5:55 வரை சிம்ம லக்னம். 5:55 முதல் இரவு 7:55 வரை கன்னி லக்னம். 7:56 முதல் இரவு 10 மணி வரை துலாம் லக்னம். 10:01 முதல் 12:12 வரை விருச்சக லக்னம். 12:13 முதல் 2:19 வரை தனுசு லக்னம். 2:20 முதல் காலை 4:13 வரை மகர லக்னம். 4:14 முதல் 5:57 வரை கும்ப லக்னம். 5:58 முதல் 7:41 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. சனிக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்வது விசேஷம். ஓம் கஜத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரசோதயாத்து. மீண்டும் ஒரு முறை ஓம் கஜத்வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரசோதயாத் என்று சொல்லி வழிபட்டால் நல்லது. கர்மகாரகன் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் சித்திக்கட்டும். சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 8ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? எதையெல்லாம் செய்யலாம், எதையெல்லாம் தவிர்க்கலாம்? திட்டமிட்ட வேலைகள் கைகூடுமா? கேட்ட இடத்தில் பணம் கிடைக்குமா? கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுமா? வெளியூர்கள் பயணம் கை கொடுக்குமா? இதெல்லாம் உங்கள் மனதில் ஆயிரம் கேள்விகள் ஓடிக்கொண்டே இருக்கும். காலையிலிருந்து ராத்திரி வரையிலுமே ஏகப்பட்ட எண்ணங்கள் மனதில் ஓட்டங்களாக லட்சக்கணக்கான எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு. உங்களுடைய ராசி அமைப்பின்படி பார்க்கும் பொழுது சந்திராஷ்டமத்திலிருந்து இப்பொழுதுதான் விடுபட்டிருக்கிறீர்கள். அதனால் இந்த 2 கடந்த நாட்களில் மிக சோர்வாக என்ன வேலைகள் செய்தோம் என்கிற புரிதல் கூட இல்லாமல் இருந்திருப்பீர்கள். ஆனால் இந்த நாள் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தணிகிறது. சந்திராஷ்டமனுடைய தாக்கத்திலிருந்து வெளிவந்திருக்கிறீர்கள் மேஷராசி அன்பர்கள். விரயத்தின் அதிபதியான குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். செலவுகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். அதிலும் உங்களுடைய வார்த்தைகள் பெரிய பெரிய அளவில் இருக்கும். எதெல்லாம் செய்ய முடியாதோ அதையெல்லாம் செய்வேன் என்கிற சத்தியத்தோடு உங்களுடைய வேலைகளை தொடங்குவீர்கள். அப்படி இருக்கக்கூடாது. உங்களால் முடியாது என்று தெரியும், இருந்தாலும் செய்து கொடுப்பேன் என்கிற வாக்கை கொடுப்பீர்கள். அப்படி கொடுக்க கூடாது. நல்ல சிந்தனைகளோடு இந்த நாளுக்கான வேலைகளை தொடங்குங்கள். உங்களை நீங்களே புத்துணர்ச்சி செய்து கொள்ளுங்கள். உங்களை பற்றிய எண்ணங்கள் வலுவாக இருக்க வேண்டும். நீங்கள் யார் என்பதை உணர்ந்து அதன் பிறகு வேலைகளை செய்யுங்கள். அதிகாலை பொழுதே சீக்கிரம் எழுந்து கொள்ளக்கூடிய பழக்கத்தை வைத்துக் கொண்டால் எப்பேற்பட்ட பண கஷ்டங்களும் காணாமல் போகும் மேஷராசி அன்பர்கள். வாழ்வியல் முறைகளை புரிந்து கொள்வீர்கள். கிரக கோச்சாரத்தினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது அதிபதியான செவ்வாய் பகவான் 3ஆம் வீட்டிலும், ருணரோக சத்ருபாவகத்தில் கேத்து பகவானும், 9ஆம் வீட்டில் சந்திர பகவான், லாபத்தில் 2 கிரகங்களினுடைய சேர்க்கை, அதாவது 6ஆம் வீட்டு அதிபதியும் 10க்கும் 11க்கும் அதிபதியான ஸ்ரீ சனீஸ்வர பகவான் உங்களுக்கு லாபத்தில் இருக்கிறார். அதிலும் புதன் பகவான் ருணரோக சதுரு ஸ்தானாதிபதி வக்ர நிலையிலும் இருக்கிறார். விரயத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலை 2ஆம் வீட்டு அதிபதி, களத்திர ஸ்தானாதிபதியும் அவர்தான். அதுபோல ராகு பகவானும்
5ஆம் வீடு பூர்வ புண்ணியாதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு விரயத்தில். சித்திரை மாதத்தில் அவர்தான் உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடியவர், இந்த பூர்வ புண்ணியாதிபதி. ஆக இந்த பங்குனி மாதத்தில் விரயத்தில் இருப்பார், சித்திரையில் உச்சத்திற்கு உங்கள் ராசிக்கே வருவார். ஆக சூரிய உதயத்திற்கு முன்னர் எழுவது மிக மிக நல்லது. உங்களுடைய கர்ம வினைகள் குறையும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நெருக்கமானவர்களிடத்தில் உங்களுக்கு நல்ல தருணங்கள் இந்த நாள் உண்டு. வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான சில முயற்சிகள் கூடும். எப்பொழுதும் பணம் பற்றிய சிந்தனைகளோடவே இருப்பீர்கள். கடன் கொடுக்க வேண்டும், வாங்கிய இடத்தில் கடனை அடைக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் தான் அதிகமாக மனதில் இருக்கும். குடும்பத்தை எப்படியாவது மேலுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற போராட்ட குணம் உங்களிடம் உண்டு. ஒவ்வொரு விஷயத்தையும் போராடி போராடி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாள் உண்டு. மேஷராசி அன்பர்கள் கவலை வேண்டாம். சுபகாரிய தொடர்பான பேச்சுக்கள் கைகூடி வரும். வியாபாரம் தொழில் நல்ல விதமாக நடக்கும், இருந்தாலும் தாமதமாக நடக்கும், அவ்வளவுதான். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரை, குரு பகவானுடைய ஓரை சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்கள் செய்யலாம். அரசாங்க வேலைகளுக்கு இந்த நாள் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். மகிழ்ச்சிக்குரிய நாளாகும். தேவைக்கேற்ற பணம் கிடைக்கும். பொருளாதாரத்தில் அடுத்த நிலையை நோக்கி பயணிப்பீர்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். ஆதரவு இருக்கும். நட்பு வட்டாரத்தில் நல்ல சூழ்நிலைகள் அமையும். தம்பதியர்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடும். புரிதல் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் கைகூடும். தாமதங்கள் இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தை கைகூடும். விவேகமாக இருக்க வேண்டும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 8ஆம் நாள். ராசியிலேயே குரு பகவானும், வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், பூர்வ புண்ணிய பவகத்தில் கேத்து பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். 10ஆம் இடம் புதன் பகவான் வக்ரநிலை, அவரோடு ஸ்ரீ சனிஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். லாபத்தில் சுக்கிர பகவான் அதிபதி வக்ர நிலையில் இருக்கிறார். ராகு பகவான் சூரிய பகவானுடைய சஞ்சாரம். உங்களுடைய சுகஸ்தானாதிபதி லாபத்தில் இருக்கிறார். இந்த நாள் எப்படி இருக்கும் ரிஷபராசி அன்பர்கள்? சனிக்கிழமை தினம் பங்குனி மாதத்தினுடைய 8ஆம் நாள். நவகிரக வழிபாடு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. பொதுவாக சந்திராஷ்டமம் என்றாலே பயம் ஏற்படும். இந்த நாள் எப்படி இருக்குமோ, எதெல்லாம் நடக்குமோ என்று கவலை வேண்டாம். ஸ்ரீ காயத்ரி மந்திரத்தை 108 முறை முடிந்தவர்கள் சொன்னால் அவ்வளவு நல்லது. சிறிது நேரம்தான் ஆகும். ஒரு 10 நிமிடங்கள் கூட ஆகாது 108 காயத்ரி மந்திரத்தை சொல்ல. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமஹி தன்னோ சோம பிரசோதயாத் என்று. இந்த காயத்ரி மந்திரமானது சந்திர பகவானுடைய தோஷத்தை குறைக்கக்கூடியது. சந்திராஷ்டமம் என்பதால் உங்களால் அதிவர சீக்கிரமாக எதையும் செய்ய முடியாது. ஏதோ ஒரு விதமான காலதாமதங்கள் உத்தியோகத்தில் இருந்து கொண்டே இருக்கும். மூத்த தலைவர்களிடத்திலோ மூத்த அதிகாரிகளிடத்திலோ சில நேரம் உங்களுக்கு வீண் போக்கு வாக்குவாதங்கள் வரலாம். எதையும் கவனித்துதான் பேச வேண்டும். மனதில் தோன்றியதை அப்படியே கொட்டி விடாதீர்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவுக்காக காத்திருங்கள். மற்றவர்களிடத்தில், பெற்றோர்களிடத்தில் கோபத்தை வெளிப்படுத்தாதீர்கள். சாந்தம், மன அமைதி என்பது வேண்டும். தாய் தந்தையரை எவர் ஒருவர் மதித்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு நவகிரக தோஷங்கள் நெருங்காது. தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிட்டும். நீங்கள் செய்யக்கூடிய நித்திய வேலைகளை அவர்களுக்கு
கொடுக்கக்கூடிய மதிப்பையும் மரியாதையையும் குறைவில்லாமல் கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை உச்சத்திற்கு வரும். இதை பலரும் அனுபவ ரீதியாக கண்டிருக்கிறார்கள். மதிப்பவர்கள் நிச்சயம் வாழ்க்கையில் மதிப்போடு வாழக்கூடிய நிலையும் நல்ல மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. உணவு கட்டுப்பாடு வேண்டும். வீண் செலவுகளை தவிர்த்து விடுங்கள். சிந்தனையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. மனம் ஒன்று போல இருக்காது, அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். மற்றவர்களிடத்தில் எந்த இதையும் எதிர்பார்க்காதீர்கள். ஆசைகள் கூடாது. சுதந்திரமாக இருக்கிறேன் என்று தவறான விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். எதிர்பார்த்த சில நிகழ்வுகள் காலதாமதமாகத்தான் இருக்கும். பணம் சார்ந்த விஷயங்களில் பக்குவமாக நடக்க வேண்டும். கவனம் தேவை. தம்பதியர்களிடையே வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள் வரலாம். குழந்தைகளுடைய செயல்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆரோக்கியமாக இருக்கக்கூடும். மன சார்ந்த பிரச்சனைகள் தீர தியானம் செய்யுங்கள். மனதை குழப்பிக் கொள்ளாதீர்கள். எதையும் அதிகமாக செய்கிறேன் என்று இறங்காதீர்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். இந்த நாள் விட்டு கொடுத்து போக வேண்டும். சந்திர பகவான் 8ல் இருக்கிறார். மனம் சார்ந்த குழப்பங்கள் இருக்கும். தீர்வுகள் எடுக்க முடியாது. வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் சந்திக்க கூடும். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள் அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. பொறுமையாக இருங்கள். எதையும் சிந்தித்து செய்யுங்கள். அவசரம் காட்டாதீர்கள். நிதான போக்குதான் உங்களுக்கு நல்லது. பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த நாள் பணம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. இறை வழிபாடு செய்ய வேண்டும். நவகிரக வழிபாடு இந்த சனிக்கிழமை தினத்தில் செய்வது. அன்னதானம் செய்தால் சில பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி என்பவர்களை உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 8ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன் பார்க்கலாம். தான தர்மங்கள் செய்வது இந்த நாள் உங்களுடைய பாவத்தை போக்கும். அதிலும் குறிப்பாக ஏழை எளியவர்களுக்கு, பசியோடு இருப்பவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேடி சென்று உணவு கொடுப்பது, அவர்களுடைய தேவைக்காக மருந்து மாத்திரைகள் கொடுப்பது, உபகரணங்கள் வாங்கி கொடுத்தால் கண்ணுக்கு தெரியாத மறைமுகமான பிரச்சனைகள் தீரும். மிதுன ராசி அன்பர்கள். செவ்வாய் பகவான் ராசியில் இருக்கிறார். சுகஸ்தானத்தில் வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய்க்குண்டான பாவகத்தில் கேத்து பகவானும், ராசியினுடைய 7வது வீடு என்று சொல்லக்கூடிய களத்திர பாவகத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9வது வீட்டில் புதன் பகவான் வக்ர நிலையிலும், அவரோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் 10ல், விரையாதிபதியான சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான் 3ஆம் வீட்டு அதிபதி சூரிய பகவானோடு இணைந்திருக்கிறார். விரயத்தில் 10ஆம் வீட்டு அதிபதியான குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. ஆக லாப அதிபதியான செவ்வாய் பகவான் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். இதனால் இந்த நாள் எப்படி இருக்கும்? ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது கிரகங்களினுடைய போக்கை தெரிந்து கொண்டால், இந்த நாள் இந்த கிரகங்கள் இப்படி இருந்தால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக மட்டுமே ஒவ்வொரு நாளும் கோச்சாரத்தினுடைய நிலை, கிரக நிலைகளை சொல்லி உங்களுக்கு பலன் சொல்லப்படுகிறது. இந்த வீடியோவை பிறருக்கும் நீங்கள் பகிரலாம். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மிதுன ராசி என்பர்கள் பொதுவாக புத்தி கூர்மை உடையவர்கள், நல்ல நுணுக்கங்களை பெற்றவர்கள். எதையும் நல்ல விதமாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணம், புரிதல் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. நல்ல குணம் படைத்தவர்கள் நீங்கள். சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய சக்தி உங்களிடம் இருக்கிறது. அது மறைமுகமாக இருக்கிறது. அதனை வெளிக்கொணர முயற்சி செய்யுங்கள். மூத்த அதிகாரிகளிடத்தில் இருந்த பிரச்சனைகள், சின்ன சின்ன விஷயங்கள்
சம்பந்தமே இல்லாமல் இருந்த சில சங்கடங்கள் கூட தூர போய்விடும். எதையோ நினைத்து நீங்கள் செய்திருப்பீர்கள், அது வேறு விதமாக வந்திருக்கும். அதற்கான காரண காரியமே புரியாது. யாரோ ஒருவர் செய்த தவறுக்கு நீங்கள் தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலையில் இருந்தால் அவையெல்லாம் மாறிவிடும். நல்ல சுப விசேஷங்கள், சுப காரியங்கள், இதையெல்லாம் முன்னின்று செய்யக்கூடிய ஆற்றல் சக்தி உங்களிடம் உண்டு. பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து நடந்து கொள்ளுங்கள். வீட்டில் பெற்றோர்களை நல்ல விதமாக பார்த்து கொள்வது, அவர்களிடத்தில் அன்பு செலுத்துவது நல்லது. பெரியவர்களிடத்தில் வீண் பேச்சோ வாக்குவாதங்கள் வைத்துக் கொண்டால் சில நேரம் உங்களுக்கு சங்கடங்கள் எங்கிருந்துதான் வரும் என்று தெரியாது. பெற்றோரை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மாணவ மாணவிகள், எதிர்ப்புகள் உங்களுக்கு மறையும். படிப்பில் இருந்த கஷ்டங்கள் தீரும். படிப்படியாக முன்னேறுவதற்கான வழி கிடைக்கும். பரிசுகளையும் பாராட்டுதல்களையும் பெறுவீர்கள். அடகு வைத்த பொருட்களை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். நல்ல சிந்தனைகள் இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடும். வயோதிகத்திற்கு தேவையான சில முக்கிய சேமிப்புகளை ஏற்படுத்துவீர்கள். வீடு, மனை, வண்டி, வாகனம், அதை சார்ந்த எண்ணங்கள், சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். வருமானங்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. வியாபாரம் நடக்கும். தொழிலில் விருத்தி ஏற்படும். இதனால் வரையில் உங்கள் மனதை வருத்தி கொண்டிருந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். பயம் விலகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. வேலைகள் சீக்கிரமாகவே நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் செய்தால் நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மாற்று கருத்துகள் நீங்கும். எதிராக இருந்தவர்கள் விலகி போகலாம். பண கஷ்டங்கள் குறையும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நிலையை புரிந்து கொள்வீர்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது விசேஷம். சமூகத்தில் நல்ல நிலைக்கு வருவீர்கள். மக்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு நல்ல மதிப்பையும் மரியாதையையும் கொடுக்கும். அரசு சம்பந்தமான வேலைகள் கைகூடி வரும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. நல் வாய்ப்புகள் உருவாக்கும். பய உணர்வுகள் விலக்கும். எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். குடும்பத்தை நல்ல விதமாக நடத்தி செல்வீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 8ஆம் நாள் ராசிக்குண்டான அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு 3வது வீடு முயற்சி ஸ்தானத்தில் கேத்து பகவானும், 6ஆம் இடம் அதிபதி இருக்கிறார். ருணரோக சத்துருஸ்தானத்தில் வெற்றிக்குண்டான பாக்கியம் பாவகம் அது. அதே போல அஷ்டமஸ்தானத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான், ஸ்ரீ புதன் பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் வக்ர நிலையில் இருக்கிறது. ஸ்ரீ ராகு பகவான், ஸ்ரீ சூரிய பகவானுடைய சஞ்சாரம். லாபத்தில் குரு பகவானும் ஸ்ரீ செவ்வாய் பகவான் விரயத்தில் இருக்கிறார். அவரே உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி மற்றும் 5ஆம் வீட்டு அதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கடகராசி அன்பர்கள், வேலை வியாபாரத்திற்காக வெளியூர் செல்பவர்களுக்கு ஒரு சீரான போக்கு, மனதில் திருப்தி, வேலையை முடித்தோம் என்கிற சந்தோஷம் இருக்கும். லாபங்கள் கிடைக்கும். புதியதொரு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். இரும்பு துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும். பழைய பொருட்களை விற்பது, வாங்குவது போன்ற வேலையில் இருப்பவர்கள் பணி சம்பந்தமான சில வருமானம் கிடைக்கும். கடந்த நாட்களில் நீங்கள் சந்தித்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. மற்றவர்களிடத்தில் எதையும் குறையாக எண்ணாமல் உங்களுடைய செயல்பாடுகளில் மட்டும் கவனித்து இருந்தால் நல்லது. இதனால் வரையில் உங்களுக்கு வரவேண்டிய பணம் தடைப்பட்டு இருக்கும். ஆனால் இந்த நாள் வரலாம்.
தடையை உடைத்தெறிவீர்கள், வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 6ஆம் வீடான தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். மனக்குழப்பங்கள் தீரும், தம்பதியர்களுக்கிடையே குடும்ப ஒற்றுமை மேம்படும், கருத்து வேறுபாடுகள் அகலும், புதிய முதலீடு செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். கால்நடை தொடர்பான சில வருமானம் கிடைக்கும், வாகன சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் வரலாம். உங்களோடு வேலை செய்யக்கூடியவர்களிடத்தில் இருந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள், சின்ன சின்ன மன கிளேசங்கள் தீரும். ஓரளவிற்கு நிம்மதி பெறுவீர்கள். தேவைக்கேற்றபடி பணம் கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து ஒரு சில நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உடன் பிறந்தவர்களால் சில நன்மைகள் ஏற்படும். இருந்தாலும் இளைய சகோதரன் சகோதரிகளுடைய செயல்களில் மிக மிக கவனித்து நடக்க வேண்டும். அலட்சியம் கூடாது. உடல்நலம், மனநலம், உணவு சார்ந்த விஷயங்களில் கவனித்து இருங்கள். ஹோட்டல் வைத்து நடத்துபவர்கள், உணவு தானியங்கள், கிடங்குகள், மளிகை கடை வைத்திருப்பவர்களுக்கு ஓரளவிற்கு நல்ல பலன் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை எப்பொழுதுமே நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. லாபங்கள் இருக்கும், வியாபாரம் கைகூடும். சில நபர்களுடைய நல்ல ஆதரவு பிறக்கும். புதுமொழி பேசக்கூடியவர்களிடத்தில் நல்ல அனுகூலம் உண்டாகும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய எனும் சிவ மந்திரத்தை 5 முறை சொல்லுங்கள். உங்களால் தோன்றக்கூடிய அளவுக்கு, மனதில் எண்ணக்கூடிய அளவுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கலாம். வண்டியில் செல்லக்கூடிய நேரத்தில் சொல்லக்கூடாது. இதில் மட்டும் கவனமாக இருங்கள். வெற்றிக்குரிய நாளாகும். எதிர்பார்த்த வேலைகள் நடக்கும். மனதில் நிம்மதி பிறக்கும். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா விஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. சனிக்கிழமை தினம் துளசி மாலை அணிவியுங்கள். ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்வது நல்லது. ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். பகை விலகும். ஒற்றுமை ஏற்படும். அதீத நன்மைகள் பிறக்கும். இந்த நாள் ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 8ஆம் நாள். இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன பலன்கள் கிடைக்கும்? எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வருமா? குடும்ப சூழ்நிலைகள், வருமானம் சார்ந்த எண்ணங்கள், இதற்கு ஒரு நல்ல பதில் தரக்கூடியது இன்றைய ராசி பலன். சிம்மராசி என்பவர்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் கேத்து பகவானும், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சந்திர பகவான், கலத்திரஸ்தானத்தில் புதன் பகவான் வக்ரநிலை, சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம், ருணரோக சத்ரு பாவகத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை, ராகு பகவான், சூரிய பகவான், 10ல் குரு பகவான், லாபத்தில் செவ்வாய் பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசினுடைய நிலை வைத்து பார்க்கலாம். கிரகங்கள் எப்படி எந்த வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார்களோ அதை பொறுத்துதான் உங்களுக்கு பலன்கள் அமையும். அதனால்தான் தினம்தோறும் கிரக நிலைகள் சொல்லி விளக்கி அதற்குண்டான பலன் இதுதான் என்பது உங்களுக்கு தரப்படுகிறது. ஆகவே இந்த கிரகத்தினுடைய வழிபாடை செய்யும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் தீரும். சிம்மராசி என்பவர்கள் இந்த சனிக்கிழமை தினத்தில் இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யுங்கள். மிக வறுமையில் வாடக்கூடியவர்களுக்கு, எளியவர்களுக்கு, பசியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு தேடிச் சென்று உணவு கொடுக்க வேண்டும். அப்படி தேடிச் சென்று மனமாற ஆத்மார்த்தமாக செய்யும் பொழுது கண்ணுக்கு தெரியாத துர்சக்திகள் நீங்கும். எதிர்மறை எண்ணங்கள் அகலும். உடல் உபாதிகள் தீரும். நவகிரக தோஷங்களில் இருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். ஆக அன்னதானம் உங்களுக்கு பரம சந்தோஷத்தை கொடுக்கும், மறைமுகமாக செய்யக்கூடியது. ஆக இதை மறவாமல் செய்து வந்தால் நிச்சயம் நல்லது. வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். முதன்மையான நிலைக்கு வருவீர்கள். எல்லோரும் உங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அதிகார
துறைகளில் பணிபுரிவீர்கள். அது மட்டுமல்ல, நிர்வாகத்தில் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். எண்ணத்தில் புதுவிதமான எண்ணங்கள் பிறக்கும். சாதிக்கக்கூடிய திறன், தைரியம், மனப்பக்குவம் அதிகரிக்கும். சூழ்நிலைகளை லாவகமாக புரிந்து கொள்வீர்கள். சிம்மராசி அன்பர்களே, சாந்தமாக மன அமைதியோடு இருக்க தியானம், யோகாசனங்கள் செய்ய வேண்டும். உடல் உபாதைகள் முற்றிலும் நிவர்த்தியாக்க ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். முதுநிலை கல்வி விஷயங்களில் ஆலோசனைகள் கிடைக்கும். உயர்கல்வி தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு சிலர் கல்வியாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும். கடனில் இருந்து வெளிவர முயற்சி செய்வீர்கள். பிள்ளைகளால் நல்ல அனுசரணையான போக்கு, பெருமைகள் உண்டாக்கும். பேர் புகழ் அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய வருகை திருப்தியை தரும். வருமானம் கணிசமாக உயரும். நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அதனால் அதீத நன்மையை பெறுவீர்கள். வேலை வாய்ப்புகளை தேடி செல்பவர்களுக்கு புதிய யுக்திகள் கையாளக்கூடும். மனதில் திருப்தி, சந்தோஷம் இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் சீரான மனப்போக்கு உண்டு. இறை நம்பிக்கை அதிகரிக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலம் அதீத நன்மையை பெறுவீர்கள். தீர்க்கமான சிந்தனைகள் மூலம் பாராட்டுகள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைக்கு செல்பவர்கள் சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. ஸ்ரீ பிள்ளையார்பட்டி கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். முன்னேற்றங்கள் ஏற்படும். நல்லது நடக்கும். வருமானம் கிடைக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாரை வழிபடுங்கள். சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார். வக்ர நிலையில். பணத்தை சிக்கனமாக கையாள வேண்டும். பொருளாதார எண்ணங்கள் இருக்கும். சிக்கல்கள் தீர கனிவாக இருக்க வேண்டும். பணிவாக பேசுதல் நல்லது. உத்திர நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பாராட்டுகள் கிடைக்கும். பண வரவுகள் உண்டாக்கும். தீர்க்கமான நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியிலேயே கேத்து பகவான் சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 8ஆம் நாள் சுகஸ்தானத்தில் லாபத்தின் அதிபதியான சந்திர பகவான் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். 6ஆம் இடம் ருணரோக சத்ருபாவகத்தில் புதன் பகவான் வக்ர நிலை. அவரோடு 5ஆம் வீடு பூர்வ புண்ணியாதிபதியும் அவர்தான். ருணரோக சத்ருஸ்தானாதிபதியும் அவர்தான். ஆக சனிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். அதே போல வீட்டில் பெரியவர்களிடத்தில் மதிப்பு மரியாதையோடு நடக்க வேண்டும். கன்னிராசி அன்பர்கள், இந்த நாளில் இயலாதவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, வறுமையில் வாடுபவர்களுக்கு, பசியோடு இருப்பவர்களுக்கு தேடிச் சென்று உணவு தானம், வஸ்திர தானம், கொடை, செருப்பு தானமாக கொடுக்கலாம். இந்த வெயில் காலத்தில் குடிப்பதற்கு நீர்மோர் கொடுப்பது, பசுக்களுக்கு பட்சிகளுக்கு தண்ணீர் வைப்பது, எறும்புகளுக்கு உணவிடுவதால் 7 ஜென்ம பாவங்கள் தீர வாய்ப்புகள் உண்டு. கண்ணுக்கு தெரியாத துர்சக்திகள் நீங்கும். உங்களுக்கு இதுநாள் வரையில் இருந்த பிரச்சனைகள் தீரும். கிரக ரீதியாக சந்தித்த சங்கடங்கள் ஆகலும். ஆகவே கன்னிராசி அன்பர்கள் இந்த விஷயங்களை செய்து பாருங்கள். நிச்சயம் ஏதாவது ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். உடல் உபாதைகள் தீரும். ஆபத்துகள், விபத்துகள் நீங்கும். ராசிக்கு 7ஆம் வீடு களத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ரநிலை. 2ஆம் வீட்டு அதிபதி மற்றும் 9ஆம் வீட்டு அதிபதியும் அவரே. ராகு பகவானோடு விரையாதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டில். 9ஆம் இடத்தில் குரு பகவான், 10இல் செவ்வாய் பகவான். இந்த நாள் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை நீங்கள் பார்க்கலாம். கூடுமான வரையில் நிறைய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். எண்ணம் அதிகமாக விஸ்தரிக்கும். பெரிய நிலையில் வருவதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மத்தியமமான நாளாகத்தான் இருக்கிறது. ஆசைகள் இருக்கக்கூடாது. ஆசைகளினால் பிரச்சனைகள் தான் வரும். கவனமாக இருங்கள். வெளியிடங்களில் பயணிப்பவர்களுக்கு
சிந்தனைகள் மேம்படும். வாகனம் குறித்த எண்ணங்கள் இருக்கும். கருத்துக்களை அப்படியே வெளிப்படுத்தக்கூடாது. நிதானமாக தீர்க்கமாக சிந்திக்க வேண்டும். மற்றவர்களுடைய மனம் புண்படும்படியாக பேசாதீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் வயதில் மூத்தவர்களாகட்டும் அல்லது உயர் பதவிகளில் வகிப்பவர்களிடத்தில் கனிவாக பேசினால்தான் வேலை நிச்சயம் இருக்கும். இல்லை என்றால் சில பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சில சங்கடத்தை உண்டு பண்ணும். நீதிமன்ற வழக்குகள் சார்ந்த பிரச்சனைகள் அவ்வப்போது மனதில் தோன்றி மறையும். வெளிநாடு குறித்த எண்ணங்கள் மிகுதியாக்கும். பயண நேரங்களில் கவனமாக இருங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. வீண் விரயங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும். வியாபாரத்தினுடைய நிலைகளில் அலைச்சல்கள் இருக்கும். திட்டமிட்டாலும் சில வேலைகள் உங்களுக்கு அலைச்சலாகத்தான் இருக்கும். கஷ்டப்பட்டு கடினமாக செய்யக்கூடிய வேலைக்கு ஓரளவிற்கு நல்ல பலன்களை பெற முடியும். இந்த நாள் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். அலட்சியம் இருக்கக்கூடாது. ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம் பகை ராசிகள், மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. லாபங்கள் இருக்கும். வருமானம் வரும். தேவைக்கு ஏற்றாற்போல் சிக்கனமாக இருக்க வேண்டும். எண்ணங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அதே போல காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள். பிறைசூடிய சக்தி, பிறைசூடிய சிவபெருமானுடைய அருள் வேண்டி வழிபடலாம். ஓம் நம சிவாய எனும் சிவ மந்திரத்தை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்பவர்களுக்கு நல்லது நடக்கும். புத்தி கூர்மை இருக்கும். செய்யும் வேலையில் சிந்தனைகள் சீராக்கும். நல் ஒழுக்கம் இருக்கும். தவறிப்போன நல் வாய்ப்புகள் கிட்டும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். கவனமாக இருங்கள். வீண் பேச்சுக்கள் கூடாது. விரயங்கள் உண்டாக்கும். கவனமாக பேசுதல் வேண்டும். இந்த நாள் தெய்வ வழிபாடு செய்யும் பொழுதோ நவகிரக வழிபாடு செய்யும் பொழுதோ சில பிரச்சனைகள் தானாக விலகுவதை நீங்கள் உணரலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 8ஆம் நாள். ராசிக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது 3ஆம் வீட்டில் சந்திர பகவான், அதே போல 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய பாவகத்தில் புதன் பகவான் வக்ர நிலை. ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சஞ்சரிக்கிறார். ருணரோக சத்ருபாவகத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலை. ராகு பகவான், சூரிய பகவான், அஷ்டமத்தில் குரு பகவான், பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், விரயத்தில் கேது பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? என்ன பலன் கிடைக்கும் பார்க்கலாம். துலாம் ராசி என்பர்கள் எதையும் நேர்மையாக செய்யக்கூடியவர்கள். சனி பகவான் உங்களுக்கு நட்பாக இருக்கக்கூடியவர். நீங்கள் எப்படி உண்மை ஊழியனாக இருக்கிறீர்களோ அது போலத்தான் ஸ்ரீ சனீஸ்வர பகவானும் நீதி அரசர், நீதிமான், நீதிபதி. நீதிக்கு தலைவன் அவரே, அரசன் அவரே. ஆக யார் ஒருவர் ஒழுக்கமாக இருக்கிறார்களோ, நல்லதை மட்டுமே செய்கிறார்களோ, பெற்றோர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்களோ, நன்மதிப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு ஸ்ரீ சனீஸ்வர பகவானால் எந்த விதமான தோஷமும் அண்டாது. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது பழைய பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகன பயணங்களில் சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்பவர்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு. நட்பு வட்டாரத்தில் சில நன்மைகள் கிடைக்கும். வேலை விஷயமாக படிப்புக்காக வெளியூர் செல்பவர்களுக்கு ஒரு சில நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சிந்தனைகள் மேம்படும். புரிந்து கொள்வீர்கள். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற ஆற்றல் சக்தி வெளிப்படும். தம்பதியர்கள் அனுசரணையான போக்கோடு இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் புரிதல் என்பது தேவை. உங்கள் துணைவருக்கு துணையாக இருங்கள். அதிக நன்மைகள் பார்க்கலாம். எண்ணத்தில் தெளிவு என்பது வேண்டும். தியானங்கள் யோகாசனங்கள் செய்யும் பொழுதோ
நடைப்பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய உடல் நலம் மனநலம் இரண்டுமே நன்றாக இருக்கும். உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு கிரகங்களினால் சில தாக்குதல்கள் ஏற்படாது. சாதகமான சூழ்நிலைகள் அமையும். நடைப்பயிற்சி, பிராணாயாமம் இதையெல்லாம் செய்யும் பொழுது சில நல்ல விஷயங்கள், நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறை சக்திகள், பாசிட்டிவ் எனர்ஜி உங்களிடம் வெளிப்படும். எண்ணத்தில் தெளிவு இருக்கும், உள்ளத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். வேலை வியாபாரத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். வருமானத்தை பெறுவீர்கள். பணப்புழக்கம் இருக்கும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும். கடந்த கால பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்கவலைகள் குறையும். எண்ணத்தில் தெளிவு ஏற்படும். திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் ஓரளவிற்கு நன்மையை தரும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே என்று வழிபட்டால் நல்லது. சாதகமான நாளாகும். நன்மைகள் விளையும். சுப காரிய பேச்சுக்கள் கைகூடும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமக என்று வழிபடலாம். அதே போல தேய்பிறை அஷ்டமி இருப்பதால் ஸ்ரீ கால பைரவருடைய வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டும். நினைத்ததை அப்படியே செய்ய வேண்டும் என்று எண்ணாதீர்கள். ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். நன்மை தீமையை புரிந்து அதன்படி சிந்தித்து செய்தால்தான் நல்லது. மனப்பக்குவம் என்பது அதிகம் வேண்டும். இந்த நாள் இறை வழிபாடு செய்தால் ஓரளவிற்கு நன்மைகளை பெற முடியும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 8ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீடு குடும்ப பாவகத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். அவர் 9ஆம் வீட்டு அதிபதி, பாக்யஸ்தானாதிபதி, குடும்ப பாவகத்தில் இருக்கிறார். சுகஸ்தானத்தில் புதன் பகவான் வக்ர நிலையிலும் 3க்கும் 4க்கும் அதிபதியான சனீஸ்வர பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 4ஆம் வீடு அர்த்தாஷ்டம சனி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நடக்கிறது. பூர்வ புண்ணிய பாவகத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும் அவரோடு ராகு பகவான் சூரிய பகவானுடைய சஞ்சாரம். அவர் 10ஆம் வீட்டு அதிபதி சூரிய பகவான். இந்த அமைப்பு இருக்கும் பொழுது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன பலன்? களத்திரஸ்தானத்தில் குரு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். அதே போல லாபத்தில் கேத்து பகவான். ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய சந்திர பகவானுடைய நகர்வுகள் பொருத்தம், அவ்வப்போது ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் பொறுத்து, கோச்சாரத்தினுடைய நிலை, கிரக சேர்க்கை, கிரக பார்வைகள் பொறுத்துதான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பலன்கள் மாறிக்கொண்டே வரும். இன்று இருப்பது போல நாளை இருக்காது. மாற்றம் ஒன்றே மாறாது என்று சொல்வதற்கு காரணம் இதுதான். ஆக கிரகங்கள் மாறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் நிலையும் மாறிக்கொண்டே இருக்கும். 30 வருடம் வாழ்ந்தவர்களும் அல்ல, 30 வருடம் கெட்டவர்களும் அல்ல என்பார்கள். ஆக 30 வருடத்திற்கு ஒரு முறைதான் சனி பகவான் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு நிலைப்பாடுக்கும் மாறிக்கொண்டே இருப்பார். ஆக கிரகங்களினுடைய நிலை இந்த நாள் எப்படி இருக்கும்? சனிக்கிழமை நாள் என்பதால் பசியோடு இருப்பவர்களுக்கு தேடி சென்று உணவு கொடுங்கள். குடிப்பதற்கு தண்ணீரும் சேர்த்து கொடுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவி, உபகரணங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வாங்கி கொடுப்பது, ஏழை எளியவர்களுக்கு உணவு பொருளாதாரத்திற்கு உதவி செய்வது, இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத மறைமுகமான பிரச்சனைகள் தீரும். கிரக தோஷங்கள் அகலும். நுண்ணிய பிரச்சனைகள் கூட வெளிவரும், தீரும். உடல் உபாதைகள், பாதிப்புகள் இருப்பவர்கள் தான தர்மங்கள் செய்து வர சகல பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவீர்கள். அது தொழில் நஷ்டமாகட்டும், வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கடன்களாகட்டும்,
எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கர்ம வினைகள் குறைந்து வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். ஆக இந்த சனிக்கிழமை தினத்தில் மறவாமல் தான தர்மங்கள் செய்தால் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகத்தை நீங்கள் பெற முடியும். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்க்கலாம். பேச்சுக்கள் பலமாக இருக்கும். பேசிய காரியத்தை சாதித்து விடுவீர்கள். உடல் உபாதிகள் தீரும். ஐம்புலன்களினுடைய நிலைப்பாடு சீராக இருக்கும். தெய்வத்தை அதிகமாக நம்புவீர்கள். இறை வழிபாடு மீதான எண்ணங்கள் அலைப்பாயும். மனம் இறைவனையே நாடிக்கொண்டே இருக்கும். சிவபெருமானை வழிபாடு செய்வது, பார்வதி தேவியை வணங்குவது விசேஷம். ஈஸ்வரனுடைய பட்டத்தை பெற்றவர் சனீஸ்வர பகவான். ஆகவே சனிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வில்வ மாலைகள் சாற்றி அருகம்புல் நந்தியம் பெருமானுக்கு சாற்றி வழிபட சுப யோக பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். வருமானம் கிடைக்கும். எண்ணியபடி இந்த நாள் நல்ல நாள். வேலை வியாபாரம் கை கொடுக்கும். வருமானத்தை அதிகப்படுத்த முற்படுவீர்கள். பெருந்தன்மையான எண்ணங்களோடு இருப்பீர்கள். எல்லோருடைய மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும். எல்லாரும் உங்களை வாழ்த்துவார்கள், போற்றுவார்கள், ஆராதிப்பார்கள். உங்களைப் போல் நல்லவர்கள் யாரும் இல்லை என்கிற வார்த்தையை கேட்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. படிக்கக்கூடிய விஷயங்களில் மிகுந்த ஈடுபாடு. தெய்வத்தினுடைய சாராம்சத்தை, கீதாச்சாரத்தை கற்றுக்கொள்ள அதிக விருப்பம் கொள்வீர்கள். சித்தர்கள் வழிபாடு மீதான எண்ணங்கள் இருக்கும். குடும்பத்தை தாங்கக்கூடிய சுமை தாங்கிகளாக இருப்பீர்கள். வருமானம் வருவதற்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு செலவுகளும் இருந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தை பராமரிப்பது, வீட்டை பார்ப்பது, வெளியிடங்களுக்கு செல்வது போன்ற விஷயங்கள், குழந்தைகளுடைய வளர்ச்சி, அவர்களுடைய எதிர்காலத்திற்காக முதலீடு செய்வது போன்ற விஷயங்களுக்காக பணத்தை தேடிக்கொண்டே இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பணம் சார்ந்த பிரச்சனை தீரும். மனக்குழப்பங்கள் அகலும். நன்றாக சிந்திப்பீர்கள். தெளிவான எண்ணங்கள் பிறக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பணம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக்கும். தேடல்கள் உண்டாக்கும். பொருளாதாரத்தை, வருமான வளர்ச்சி அதிகம் பெற விரும்புவீர்கள். தெரியாததை கூட தெரிந்து கொண்டு முற்படுவீர்கள். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. சனிக்கிழமை தினம் பெருமாள் வழிபாடு மற்றும் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட்டால் நல்லது. மனதில் ஈடுபாடு அதிகரிக்கும். செலவுகள் இருக்கும். கல்வி தொடர்பான விஷயங்களில் எண்ணங்கள் அலைப்பாயும். திருப்திகரமான நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராமன் ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 8ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே சந்திர பகவான், அவர் அஷ்டமாதிபதி. 3ஆம் வீடு முயற்சி பாவகத்தில் புதன் பகவான் வக்ர நிலை. அவரோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலை. ராகு பகவான், சூரிய பகவான். 6ஆம் வீடு குரு பகவான் களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான். ராசியினுடைய 10ஆம் வீட்டில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாள் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். தனுசு ராசி அன்பர்கள் புத்தி கூர்மை உடையவர்கள், நல்ல மனம் படைத்தவர்கள், பெருந்தன்மையான குணம் எப்பொழுதுமே உண்டு. உங்களுடைய நல்ல மனம்தான் உங்கள் வாழ்வில் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க ஒரு உபாயமாக இருக்கிறது. செய்யக்கூடிய வேலைகள் இந்த நாள் உங்களுக்கு திருப்தியை தரும், வளர்ச்சியை கொடுக்கும். விடாமுயற்சி மாலைய வெற்றி என்பது போல வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். நல்ல சூழ்நிலைகளாகத்தான் இருக்கிறது. அலுவலகத்தில் இருப்பவர்கள், வேலைக்கு செல்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடாது. தற்பெருமையான குணத்தை தவிர்த்து விடுங்கள். பிறர் சொல்வதை காதார கேளுங்கள். எல்லா விதமான விஷயங்கள் நீங்கள் அறிந்திருந்தாலும் கூட ஒவ்வொரு விஷயத்தினுடைய நிலையை மற்றவர்கள் சொல்ல கேட்டுக்கொள்வது நல்லது. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு புரிதல்கள் வேண்டும். நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொண்டு பேசுங்கள்.
ராசியிலேயே சந்திர பகவான் அஷ்டமாதிபதி சஞ்சாரம் இருக்கிறது. ஆக இந்த நாள் உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக இருக்கும். வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவுகள் உண்டாகும். பணத்தை சம்பாதிப்பதிலேயே உங்களுடைய முழு கவனம் இருக்கும். முதலில் மனதை நிம்மதிப்படுத்துங்கள், சாந்தப்படுத்துங்கள், அமைதிப்படுத்துங்கள். தியானம் செய்தால் நல்லது. உடற்பயிற்சி செய்தால் சில கிரக தோஷங்கள் உங்களிடம் நெருங்காது. கடினமாக உழைப்பவர்களிடத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானால் தாக்குதல்கள் ஏற்படாது. குடும்ப நபர்களிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். பெற்றோர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுங்கள். அவர்களுடைய மனம் சிரமப்படாதபடி பார்த்துக் கொள்வது நல்லது. வருமானத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க அதிக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். ஏற்ற தாழ்வுகளாகத்தான் இருக்கும். உடல் உபாதைகள் அவ்வப்போது ஏற்பட்டு மறைகலாம். உங்களுடைய உடல் நலனிலும் முக பொலிவிலும் கவனம் செலுத்துங்கள். எண்ணம் போல் வாழ்க்கை, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். உங்கள் மனதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பொழுது முக பொலிவு தோற்றங்கள் மாறுதல் வரலாம். வயோதிகம் போன்ற தோற்றங்கள் வரும். கவனமாக இருங்கள் தனுசு ராசி அன்பர்களே. நடப்பவை யாவும் நன்மைக்கு என்று இருந்து கொள்ளுங்கள். ஆதாயம் நிறைந்த நாள். வியாபாரங்களிலும் சரி, தொழில் சார்ந்த விஷயங்களிலும் சரி, நுணுக்கங்களை தெரிந்து கொள்வீர்கள். வேலையாட்களிடத்தில் கோபதாபங்களை வெளிப்படுத்தக் கூடாது. தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடங்கள். அதுவே உங்களுக்கு நல்லது. உடல் ஆரோக்கியத்திற்கு கவனம் செலுத்துவது, முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வழிபட்டால் நல்லது. வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். ஆதாயம் உருவாக்கும். சில நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. மகிழ்ச்சிகரமாக இருக்க முற்படுங்கள். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருங்கள். பொறுமை, நிதானம் தேவை. எச்சரித்து நடப்பது நல்லது. உத்திராட நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். ஆதாயங்கள் உருவாக்கும். நல்ல எண்ணங்கள் இருக்கும். சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் முன்னேற்றங்கள் பிறக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 8ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் புதன் பகவான் வக்ர நிலையிலும், அவரோடு மகரத்தின் அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான். அவரே உங்களுக்கு கும்பத்தின் அதிபதியாக இருப்பதால் சனி பகவானே சஞ்சாரம் செய்கிறார். மகர ராசி அன்பர்கள், இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் உங்களுடைய அதிபதியான ஸ்ரீ சனீஸ்வர பகவான் தான். முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான், சூரிய பகவான். 5ஆம் வீட்டில் குரு பகவான், 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான். ராசியினுடைய 9ஆம் வீடான பாக்யஸ்தானத்தில் கேத்து பகவான் விரயத்தில். சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய களத்திர ஸ்தானத்தின் அதிபதி அவர் ஸ்ரீ சந்திர பகவான். மனோகாரகன், தாயினுடைய காரகத்துவம் பெறுகிறார். உங்களுடைய எண்ணங்கள் நன்றாக இருக்க வேண்டும். புத்தி கூர்மை பெற வேண்டும் என்றால் ஸ்ரீ சந்திர பகவானுடைய அருள் அனுகிரகம் ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கும் பொழுது எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஆலய வழிபாடு உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளை கொண்டு வரும். கோவில் கும்பாபிஷேகம் மற்றும் அதை சார்ந்த வேலைகளில் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள். இறைவன் மீதான நம்பிக்கை பன்மடங்கு பெருக்கும். இறை தியானம் செய்வீர்கள். உங்களுடைய நடவடிக்கை ஒழுங்குமுறையிலேயே இருக்கும். நேர்மறையாக சிந்திப்பீர்கள்.
நல்ல விஷயங்களை பற்றி பேசக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். அரசாங்க வேலைகளில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள், பணி செய்பவர்களுக்கு கடந்த நாட்களில் இருந்த பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. மனக்கவலைகள் குறையும். வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். வேலை தொடர்பான புதுவித முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். ஸ்திரமான நாள். இந்த நாளில் நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் ஸ்திரமாக இருக்கும்படியாக ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம். வாங்கக்கூடாத பொருட்கள் இரும்பு பாத்திரம், கல் உப்பு, எண்ணெய் வகைகள் இவையெல்லாம் வாங்கக்கூடாது. சனிக்கிழமை தினத்தில் புதிய ஆடைகள் ஆபரணங்கள் வாங்கினால் ஸ்திரமாக நிரந்தரமாக இருக்கும் என்று சொல்லப்படும். குடும்ப நபர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய நிலைகள் மாறும். எண்ணங்கள் தெளிவுபடும். திட்டங்களை கையாளுவீர்கள். புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் ஏற்படும். வருமான வளர்ச்சி அதிகரிக்கும். இந்த நாள் ஆற்றல் பெருக்கும். வருமானம், வியாபாரத்தினுடைய நிலைப்பாடுகள் பற்றி எண்ணங்கள் மிகுதியாக்கும். நேர்மறையான சிந்தனைகளோடு இருப்பதால் உடல் நலம் நன்றாக இருக்கும். மனநலம் சீராக்கும். அவ்வப்போது ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் அனுசரித்து போக வேண்டியது நல்லது. யாருக்காகவும் எதற்காகவும் தன்னிலை மாறாமல் இருங்கள். உங்களுக்கான பலம் பலவீனத்தை புரிந்து கொண்டு வேலையில் ஈடுபட்டால் ஓரளவிற்கு சுப பலன்களை பெற முடியும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மேன்மையாக இருப்பீர்கள். தொட்ட காரியங்கள் துலங்கும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மற்றும் காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள். பெருமாள் வழிபாடு இந்த சனிக்கிழமை தினம் மிக மிக நல்லது. பெருமாளுடைய நட்சத்திரம் திருவோணம். ஆக திருவோண விரதங்களை அனுஷ்டிப்பவர்களுக்கு சகல சௌபாகியங்கள் சித்திக்கும். முக்தி கிடைக்கும். மோட்சங்கள் கிடைக்கும். இறைவனுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறக்கூடிய பாக்கியம் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. இந்த நாள் சிந்தனைகள் மேம்படும். நல விருத்தி இருக்கும். புதுவிதமான இடங்களுக்கு போகக்கூடிய பாக்கியம் கிட்டும். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேம்படும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மாற்றங்கள் ஏற்படும். சுகம் நிறைந்த நாளாகும். புதிய விஷயங்களின் மீதான எண்ணங்கள் இருக்கும். ஆர்ப்பரிப்பு அதிகரிக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 8ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன், எப்படி இருக்கும்? இந்த நாள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும், எதையெல்லாம் செய்யலாம் என்கிற முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய ராசி பலன்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் சொல்லப்படுவது, ராசியிலேயே புதன் பகவான் வக்ர நிலையிலும் அவரோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வக்ர நிலை, ராகு பகவான், சூரிய பகவான், சுக பாவகத்தில் 2ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான் இருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான், 10ல் சந்திர பகவான், அவரே உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி, ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி, ஜெயத்திற்குண்டான காரகத்துவம், வெற்றிக்குண்டான காரகத்துவம் பெறக்கூடியவர் ஸ்ரீ சந்திர பகவானே. ஆகவே கும்பராசி அன்பர்கள், சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 8ஆம் நாளில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன என்பதை முழுமையாக விரிவாக அறிந்து கொள்ளலாம். இன்டர்நெட் துறைகளில் இருப்பவர்கள், ஐடியில் பணிபுரிபவர்களுக்கு வளர்ச்சி இருக்கும். பொருளாதார நிலையில் ஏற்றம் பிறக்கும். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை உருவாகும். புதிய வகை பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் கிட்டும். வருமானம் பெருக்கும்.
குழந்தைகளுடைய வழியில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மன அமைப்பு சீராக்கும். உடல் ஆரோக்கியம் அதிகப்படும். உங்கள் மீதான சிறு சிறு வதந்திகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். பேசக்கூடிய விஷயங்களில் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தாதீர்கள். உங்களுடைய வாக்குஸ்தானம் 2ஆம் வீட்டில் 4ஆம் வீட்டு அதிபதி மற்றும் பாக்யஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் வக்ர நிலையில் இருக்கிறார். சுக்கிர பகவான் தான் வாசனை, திரவியங்கள், கலை, அதை சார்ந்த பொருட்கள், துறை சார்ந்த விஷயங்களுக்கு அதிபதியானவர். ஸ்ரீ சுக்கிர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார், அதிலும் 2ஆம் வீட்டில். அதே போல களத்திர ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் 2ஆம் வீட்டில் ராகுவோடு இருக்கிறார். சூரிய பகவான் ராகு பகவான் இணைந்தாலே கிரகணம் இருட்டு. அதோடு சுக்கிர பகவான் இணையும் பொழுது பணம் சார்ந்த விஷயங்களில் கவனித்து பேசுவது நல்லது. தேவையற்ற விஷயங்களை தவிர்ப்பது அவசியம். சுக்கிர பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். மனதிற்கு பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி வரும். கடந்த கால நினைவுகள், மலரும் நினைவுகள் மனதில் மகிழ்ச்சியை தரும். புகழ் நிறைந்ததாகவே இருக்கும். செய்யக்கூடிய வேலையில் உயர்வினை பெறுவீர்கள். அலுவலகத்தில் பாராட்டுகள் கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை, மகிழ்ச்சிகரமான அமைதி நிறைந்த நாளாகும். உடல் உபாதைகள் நீங்கி பலம் பொருந்தியவர்களாக இருப்பீர்கள். வேலையில் நல்லதொரு வேகம் இருக்கும். அதே நேரத்தில் எதை பொறுமையாக செய்ய வேண்டுமோ அதையும் செய்வீர்கள். சாதுரியம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. உருவாய், அருவாய், உளதாய், இலதாய், மறுவாய், மலராய், மணியாய், ஒளியாய், கருவாய், உயிராய், கதியாய், விதியாய், குருவாய், வருவாய், அருள்வாய், குகனே என்று வழிபடுங்கள். அனைத்து விதமான சங்கடங்களும் பிரச்சனைகளும் தீரும். வருமானம் கிட்டும். சேமிப்புகள் அதிகரிக்கும். உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். பெருந்தன்மையான குணம் ஏற்படும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வதந்திகள் நீங்கும். உங்களை பற்றிய பேச்சுக்கள் சற்று குறையும். கருத்துக்களை வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. யாருடைய விஷயங்களிலும் தலையிடாதீர்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அமைதி வேண்டும். தன்னம்பிக்கையாக இருங்கள். புகழ் வந்து சேரும். எண்ணிய காரியங்கள் நடக்கும். மகிழ்ச்சிகரமாகவும் இருப்பீர்கள். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் பங்குனி மாதம் 8ஆம் நாள். ராசிக்குண்டான அமைப்பினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது சுக்கிர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான் சூரிய பகவானுடைய சஞ்சாரம், முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான், சுக பாவகத்தில் செவ்வாய் பகவான், களத்திரஸ்தானத்தில் கேத்து பகவான், 10ல் சந்திர பகவான், விரயத்தில் புதன் பகவான் வக்ர நிலை, அதோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. இந்த நாள் உங்களுடைய ராசிக்குண்டான நிலையை வைத்து பார்க்கும் பொழுது மீன ராசி அன்பர்களை இந்த பங்குனி மாதம் 8ஆம் நாள் சனிக்கிழமை தினத்தில் இறை வழிபாடு செய்வது, நவகிரக வழிபாடுதலை செய்வது மிக மிக நல்லது. விரயஸ்தானத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் அயன சயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விரய பாவகத்தில் சஞ்சரிக்கிறார். களத்திர ஸ்தானாதிபதியும் உங்களுக்கு விரயத்தில். இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். புதியவர்களுடைய அறிமுகங்கள் உண்டாக்கலாம். வேலை செய்யக்கூடிய இடத்தில் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும்.
கௌரவமாக இருப்பீர்கள். பட்டம், பதவி, புகழ், பெருமை இருக்கும். சாதாரண வேலைகள் செய்தால் கூட உங்களுக்கு அதீதமான நன்மைகள் பிறக்கும். மந்திரம் உச்சாடலின் மூலம் மன வலிமை ஏற்படும். உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களில் ஆர்வத்தோடு இருப்பீர்கள். மனதை குழப்பிய சிந்தனைகளில் இருந்து சுதந்திரமான சூழ்நிலைகள் ஏற்படும். மனது தெளிவுபடும். குடும்ப உறவுகளினால் உங்களுக்கு சந்தோஷம் பெருக்கும். வீட்டில் நிம்மதியும் பிள்ளைகளால் சந்தோஷம் இருக்கும். வியாபாரத்தை மிகுந்த நுணுக்கத்தோடு செய்வீர்கள். வேலையாட்களுடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை மிக அழகாக கொண்டு செல்வீர்கள். லாபத்தை கண்காணிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பொருளாதாரத்தில் வளர்ச்சி, ஏற்றங்கள் பிறக்கும். பொன் பொருள் ஆபரணங்கள் மீதான எண்ணங்கள் அதிகரிக்கும். அதீத நன்மைகள் பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. எண்ணத்தில் தெளிவு இருக்கும். உயர்ந்த அந்தஸ்திற்கு வருவீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். மனநலம் சீராக்கும். கடந்த கால பிரச்சனைகள் முழுமையாக நிவர்த்தியாகிவிடும். ஒரு புத்துணர்ச்சியோடு இருப்பீர்கள். எண்ணத்தில் தெளிவு ஏற்படும். இறை வழிபாடு செய்ய செய்ய மனதில் உங்களுக்கு தெளிவு உண்டாக்கும். நல்ல சிந்தனைகள் இருக்கும். பூர்வீக சொத்துக்களினால் நல்ல ஆதாயங்கள் ஏற்படும். இடம், மனை, வீடு, வாகனம், வண்டி சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். ராசிக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாளாகவும் அதிர்ஷ்டகரமான அமைப்புகள் இருக்கிறது. வீட்டில் இருப்பவர்களுடைய நல்ல ஆதரவு மகிழ்வை தரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபங்கள் மேம்படும். நன்மைகள் இருக்கும். புதியவர்களுடைய வரவு கிடைக்கும். அக்கம் பக்க நபர்களினால் ஆதாயம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மனதில் திருப்தி, சந்தோஷம், மேன்மை இருக்கும். ஜபங்கள் செய்வது நல்லது. பாராயணம் செய்தால் விசேஷம். மந்திரங்களை ஜபித்து வர, கேட்டு வர உடல் வலிமை அதிகரிக்கும். மனநலம், மனோதிடம் பெருக்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா விஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஸ்ரீமன் நாராயணரை இந்த சனிக்கிழமை தினத்தில் கோவிலுக்கு சென்று ஓம் நமோ நாராயணாய அல்லது ஓம் நமோ பகவதி வாசுதேவாய என்று தினந்தோறும் 108 முறை உச்சரிக்க காக்கும் கடவுள் ஸ்ரீமன் நாராயணருடைய அனுகிரகம் கிடைக்கும். பஞ்ச ஆயுதங்கள் உங்களுக்கு துணையாக வரும். குழப்பங்கள் நீங்கும். வேதனைகள் மறையும். அன்பு நிறைந்த நாளாக இருக்கும். சுதந்திரமான நிலைகள் உண்டாக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.